குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற சானட் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் என்பவர் ராபர்ட் ப்ரௌனிங் இருக்கார் இல்லையா, அவருடைய மனைவி. ஸோ எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் தன்னுடைய ஹஸ்பண்ட், கணவர், அவரை பார்த்து பேசுவதாக எழுதப்பட்ட ஒரு சானட் இஃப் thou must love me என்ற ஒரு சானட் 14. இது வந்து சானட் 1 2 3 4 அப்படிதான் இருக்கும். இது சானட் 14. இதுல அந்த ஃபர்ஸ்ட் லைனை இந்த சானட்டினுடைய தலைப்பாக வைத்திருக்கின்றார்கள். இதுல புறம் பார்த்தீங்கன்னா யூ அண்ட் மீ அப்படின்னு ரெண்டு பேருக்கு இடையில பேசுற மாதிரி, அதாவது எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் தன்னுடைய ஹஸ்பண்ட் ராபர்ட் ப்ரௌனிங் கிட்ட பேசுற மாதிரி இந்த சானட்டை அமைச்சிருக்காங்க. we know well that sonnet is a poem of 14 lines. 14 வரிகளை கொண்ட ஒரு பாடல். so இந்த சானட் 14 lines இருக்கும். now we see the sonnet 14. இதை சானட் 14 சொல்லலாம், அல்லது அதனுடைய ஃபர்ஸ்ட் லைனை எடுத்து if thou must love me என்கின்ற ஃபர்ஸ்ட் லைனை இதனுடைய தலைப்பாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். now we see the sonnet. if thou must love me, let it be or not, except for love's sake only. பொதுவா ஒரு லவ் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் தன்னுடைய ஹஸ்பண்ட் ராபர்ட் ப்ரௌனிங் கிட்ட சொல்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இதுல வந்து ஐ என்பது it is assumed that Elizabeth Barrett Browning, thou, you என்பது ராபர்ட் ப்ரௌனிங் கொடுக்கிற குறிப்பதாக நாம் அசியூம் பண்ணிட்டு இந்த போமை நம்ம பார்க்கிறோம். if thou எடுத்தோடனே you, நீ அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ இது அப்பாஸ்ட்ரஃபி. இது அப்பாஸ்ட்ரஃபி அப்படின்னு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல சொல்லுவாங்க. நீ அப்படின்னு ஆரம்பிக்குது. if you must love me, நீ என்னை நேசித்தால், you must love me, if you must love me, நீ என்னை உறுதியாக நேசிப்பதாக இருந்தால் அந்த அன்பு அல்லது காதல் எப்படி இருக்க வேண்டும்? let it be for nothing except for love's sake only. that must be, அந்த love, அந்த நீ என்னை உண்மையாக நேசிப்பதாக எடுத்துக்கொண்டால், நீ என்னை நேசிப்பதாக எடுத்துக்கொண்டால் அந்த நேசம் அல்லது காதல், அந்த லவ் என்பது எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் நாட் பி, லெட் இட் பி ஃபார் நத்திங். இது இப்படி இருக்கக்கூடாது, அதாவது இப்படி இருக்கக்கூடாது. லெட் இட் பி ஃபார் நத்திங் எக்ஸப்ட் ஃபார் லவ் சேக் ஒன்லி. லவ் இஸ் ஃபார் லவ் சேக் ஒன்லி. காதல் என்பது காதலுக்காகத்தான். அதுக்காக நான் இதை காதலிச்சேன், இதுக்காக நான் அதை காதலிச்சேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. லவ் இஸ் ஒன்லி ஃபார் லவ் சேக். லவ் என்பது லவ்க்காக அப்படித்தான் இருக்கணுமே ஒழிய என்னுடைய நான் உன்னை ஏன் காதலிக்கிறேன் என்றால் உன்னுடைய இந்த குணத்திற்காக. சரி, அந்த குணம் அவளிடம் போயிடுச்சு, அல்லது அந்த குணத்தை ரசிக்கின்ற தன்மை நாம இழந்து போயிட்டோம் ஒரு கட்டத்தில். இப்போ நமக்கு இப்போ இது பிடிக்கும், அப்போ காலப்போக்கில் நம்முடைய கேரக்டர்ல மாற்றம் ஏறும்போது இதை விட மிக உயர்ந்த இன்னொன்று பிடிக்கும். அந்த உயர்ந்த ஒன்று அவள்கிட்ட இல்லைன்னா அப்போ நமக்கு பிடிக்காத, அப்படி போயிடும்ல. அதான் சொல்லலாம் எக்ஸப்ட், இதை தவிர, லவ் இஸ் ஃபார் லவ் ஒன்லி என்கின்ற ஒன்றை தவிர வேறு எதற்காகவும் நீ என்னை நேசிப்பது இருக்கக்கூடாது. if you love me, let it be, அது எதற்காக இருக்கணும்னா that should be for nothing, வேற எதுக்காகவும் அது இருக்கக்கூடாது. எக்ஸப்ட், இந்த ஒன்னை தவிர, அதாவது இந்த ஒண்ணுக்காக மட்டும்தான் லவ் இருக்கணும், வேற எதற்காகவும் லவ் இருக்கக்கூடாது. நான் உன்னை நேசிக்கிறேன் எதற்காக என்றால் இந்த ஒரே ஒண்ணுக்காக. எந்த ஒண்ணுக்காக? லவ் இஸ் ஃபார் லவ்ஸ் ஒன்லி அப்படிங்கிறதுக்காக நீ என்னை காதலிக்கலாம். இதை விட்டுட்டு நீ ரொம்ப அழகா இருக்கேங்கிறதுக்காக காதலிக்க கூடாது. நீ அறிவுள்ளவளாக இருக்கின்றாய் என்பதற்காக காதலிக்கக்கூடாது. நீ இரக்கம் உள்ளவளாக இருக்கிறாய் என்பதற்காக காதலிக்கக்கூடாது. ரொம்ப திறமை உள்ளவள் இப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கக்கூடாதியா. அப்ப நீ எதுக்காக இருக்கணும்? ஒன்னே ஒண்ணுதான், லவ் இஸ் ஃபார் லவ்ஸ் ஒன்லி எக்ஸப்ட், இதை தவிர. எதை தவிர? ஃபார் லவ்ஸ் சேக் ஒன்லி, லவ் இஸ் ஃபார் லவ் ஒன்லி என்பதை தவிர வேறு எதற்காகவும்
நீ என்னை காதலிக்கிறாய் என்று இருக்கக்கூடாது என்று சொல்றார். இஃப் thou must love me let it be for nothing, அது எதுக்காகவும் இருக்கக்கூடாது எக்ஸப்ட் எதை தவிர for love sake only. Do not say, இப்படி சொல்லாதீங்க, I love her for her smile. என்ன அவ சிரிச்சா அப்படி இருக்கும், நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அப்படி சிரிக்கும் போது இந்த கன்னத்துல குழி விழுகும் பாரு, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். புன்னகை அரசி, புன்னகை இளவரசி, புன்னகை பேரரசி, எதுக்காகவும் இருக்கக்கூடாது. டோன்ட் சே, அப்படி சொல்லாத. ஐ லவ் ஹர் ஃபார் ஹர் ஸ்மைல், அவளுடைய புன்முறுவலுக்காக நான் காதலிக்கிறேன் என்று சொல்லாத. டு நாட் சே ஐ லவ் ஹர் ஃபார் ஹர் லுக், அவ பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா என்று அவளுடைய லுக்குக்காக, அவளுடைய லுக் அல்லது நான் என்னுடைய பார்வை அவளுடைய அழகு. ஸோ என்ன அழகா இருக்கா அவளுடைய லுக், அவ பார்க்கறது எப்படி இருக்கு. இப்போ இந்த கும்பமேளாவில் ஒரே ஒரு பெண், அந்த பொண்ணுடைய கண்கள் அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு ஒரு யூடியூப் ஒரு டிவியில் போட்டான். ஒரு பொண்ணு, ஏதோ ஒரு கிராமத்து பொண்ணு, அந்த கும்பமேளாவில் குளிக்க வந்தோடனே இந்த கண் ரொம்ப அழகா இருக்குன்னு போட்டு விட்டாங்கன்னா இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் அவளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 15 லட்ச ரூபா கொடுத்து அவளை புக் பண்ணிட்டான். இப்போ பாலிவுட் சினிமாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளை நடிக்க வைக்கிறதுக்கு புக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்? அவள் லுக், அவள் கண், அவள் பார்க்கறது அவ்வளோ அழகா, உண்மையிலே அழகா தான். நான் அதை பார்த்தேன், அது ரொம்ப அழகா தான் இருக்கு. ஸோ அந்த அழகா அந்த கண் இருக்குங்கிறதுக்காக அவளை நம்ம காதலிக்க முடியுமா? ஸோ அவள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாள் அல்லது அவளுடைய பார்வை அழகாக இருக்கிறது என்பதற்காக நான் அவளை காதலிக்கிறேன் என்று டு நாட் சே, சொல்லாது. டு நாட் சே ஐ லவ் ஹர் ஃபார் ஹர் ஸ்மைல். டு நாட் சே ஐ லவ் ஹர் ஃபார் ஹர் லுக். டு நாட் சே ஐ லவ் ஹர் ஃபார் ஹர் வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஜென்ட்லி. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறதே ரொம்ப ஜென்டிலா இருக்கும். அந்த அந்த அவங்க பிஹேவியர், அவங்க நடந்துக்கிறது, அவங்க பேசுற விதம், இது எல்லாமே ரொம்ப ஜென்டில் பிஹேவியரா இருக்கும். அதுக்காக எனக்கு அவளை பிடிக்கிறது, நான் அவளை காதலிக்கிறேன் என்று சொன்னார். நீ அவளை காதலி, ஆனால் அவளுடைய ஸ்மைலுக்காக காதலிக்கிறேன், அவளுடைய லுக்குக்காக காதலிக்கிறேன், அவளுடைய ஜென்டில் பிஹேவியருக்காக காதலிக்கிறேன் என்று சொல்லாதே. டு நாட் சே ஐ லவ் ஹர் ஃபார் ஹர் ஸ்மைல், ஃபார் ஹர் லுக், ஃபார் ஹர் வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஜென்ட்லி. ஜென்டிலா பேசும். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, ஆனா வாயை திறந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னு நீங்க கலீஜ். அவங்க பேசுறதே பார்த்தா ஒரு சொர்ணக்கா மாதிரி பேசும். அது மாதிரி இருக்கு. ரொம்ப ஜென்டிலா பிஹேவ் பண்றாங்க, ஜென்டில் பிஹேவியர், ஜென்டில் டாக், அது மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காது. ஃபார் எ ட்ரிக் ஆஃப் தாட், ஃபார் wells in well with mind. For a trick of thought, அவளுடைய சிந்தனை, அவளுடைய சிந்தனையானது என்னுடைய சிந்தனைக்கு இணையா, நான் நினைக்கிற மாதிரியே அவள் நினைக்கிறான், நான் சிந்திக்கிற மாதிரியே அவளும் சிந்திக்கிறான் அப்படியும் சொல்லாத. டோன்ட் சே அவளுடைய ஸ்மைலுக்காகன்னு சொல்லாத, அவளுடைய லுக்குக்காகன்னு சொல்லாத, அவளுடைய ஜென்டில் பிஹேவியர்னு சொல்லாத, அவளுடைய வே ஆஃப் தாட், த ட்ரிக் ஆஃப் தாட். ட்ரிக் ஆஃப் தாட் அப்படின்னா ரொம்ப சிந்தனையில ட்ரிக்குலாம் கிடையாது. அவர் அந்த சிந்திக்கிற விதம், the way in which she thinks equates my thinking, என்னுடைய சிந்தனைக்கு இணையாக நான் எப்படி சிந்திக்கணும் அதே மாதிரி தான் அவளும் சிந்திக்கிறான். ஸோ எங்களுடைய சிந்தனை, சார் பார்த்தா எங்களோட, நான் அவளை அறிவுபூர்வமாக நேசிக்கிறேன், அவள் சிந்தனையும் என் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால் நான் நேசிக்கிறேன் அப்படி சொல்லாத. ஃபார் எ ட்ரிக் ஆஃப் தாட் that falls in well with mine, with my thought, என்னுடைய சிந்தனைக்கு well, falls in well, என்னுடைய சிந்தனைக்கு இணையாக அவளுடைய சிந்தனை இருக்கிறது என்று சொல்லாதே. and certainly, நிச்சயமாக, brought a sense of pleasant ease on such a day. pleasant broughtனா and certainly brought a sense of pleasant. She gave me a sense of pleasantness. அவ எனக்கு ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை தருகிறாள். அவளோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, பழகும்போது எனக்கு ஒரு இனிமையாக தோணுது இருக்கும். சிலரோட பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவளோட பேசிட்டு இருந்தா இன்னும் பேசிட்டு இருக்கணும் போல தோணும்.
அதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக நான் காதலிக்கிறேன்னு சொன்னார். அவளுடன் பேசும்போது எனக்கு இனிமையாக இருக்கிறது என்று சொல், ஆனால் அந்த இனிமைக்காகத்தான் நான் அவளை காதலிக்கிறேன் என்று சொல்லாதே. A sense of pleasant each on such a day. A pleasant ஒரு ஈஸியான ஒரு இனிமையான ஒரு தன்மை அவளுடன் பழகும் போது எனக்கு இருக்கு, ஆகையால் அவளை நேசிக்கிறேன் என்று சொல்லாதே அப்படின்னு சொல்ல. ஸோ இதுக்காக சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். ஸோ ஒருத்தர் நேசிக்கும் போது அவளுடைய கூந்தலுக்காக அதுக்காகவே அவளை காதலிக்கலாம்டா. என்ன சரி, மைத்தை எடுத்து கட் பண்ணி கையில் வச்சு கொடுத்துட்டு வச்சுக்க காதலி ஒத்துக்குவோமா? அது மாதிரி அந்த கூந்தலுக்காக, கண்ணுக்காக, பார்க்கறதுக்காக, நடந்துக்கிற தன்மைக்காக, சிந்திக்கிறதுக்காக, இதுக்காக நான் காதலிக்கிறேன் என்று சொல்லாதே. அப்ப என்ன சொல்லணும்? ஒரே ஒண்ணுதான், லவ் ஃபார் லவ் சேக். நான் அவளை காதலிக்கிறேன், காதலுக்காக அவளை காதலிக்கிறேன், கண்ணுக்காகவோ நடந்துக்கிற தன்மைக்காகவோ சிந்திக்கிற ஆற்றலுக்காகவோ எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்றான். A sense of pleasant each on such a day. For these things in themselves, beloved, என் அன்பிற்குரிய காதலியே, these things இவைகள் எல்லாம், in themselves இவைகள் எல்லாம் அவைகளுக்குள்ளவே may be changed, மாறிடும். இப்ப இருக்கு, ஆனா காலப்போக்கில் இனிமையாக சிந்திக்கிறார். ஆனா காலப்போக்கில் அவள் பல இடங்கள்ல அவமானப்படுத்தி ஏமாற்றப்படும் போது இதே மாதிரி அவளுடைய ஒரு பிளசன்ட் பிஹேவியர் இருக்காது, மாறிடும். அப்ப மாறிடுச்சுன்னா, நான் நீ அப்போ அப்படின்னு நினைச்சேன், அதனாலதான் உன்னை காதலிச்சேன், இப்ப மாறிட்டேன், அதனால உன்னை காதலிக்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு லுக், ஒரு நல்ல ஒரு குளிர்ந்த பார்வை, ஓகே. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு போயிடுது, அப்ப எங்க போறது அந்த லுக்குக்கு? அப்போ லுக்குக்காகன்னு சொல்லாங்க, அவளுடைய ஒரு ஈஸி பிஹேவியர்னு சொல்லாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஏனென்றால் இவைகள் எல்லாம், தீஸ் திங்ஸ் இன் தெம்செல்வ்ஸ், இவைகள் எல்லாம் அவைகளுக்குள்ளாகவே மேபி சேஞ்ச், மாறி போகும், அவைகளும் மாறி போகும். ஆர் சேஞ்ச் ஃபார் யூ, உனக்கும் மாறிடும். இப்போ இதே மாதிரி சிந்திக்கிறது எனக்கு பிடிக்குது, காலப்போக்கில் எனக்கு இந்த மாதிரி சிந்திக்கிறது பிடிக்காது, இன்னும் உயர்வா எப்படி சிந்திக்கிறது எனக்கு பிடிக்குதுன்னு எனக்கே மாறிடும். இப்போ என் லெவல் இது, இந்த லெவலுக்கு இந்த மாதிரி சிந்திச்சா ஓகே. ஆனா காலப்போக்கில் நான் நிறைய படிச்சு என்கிட்டயே மாற்றங்கள் வந்துடும். அப்போ இதை விட உயர்வாக சிந்திக்கணும், இதை விட உயர்வாக நினைவு, அப்படி எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா உன்கிட்ட அதே மாதிரி இருக்கணும், உனக்கு அப்போ என்னை பிடிச்சிச்சு இப்போ ஏன் பிடிக்கலன்னா, அப்போ உன் சிந்தனை எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு, இப்போ என்னுடைய சிந்தனை உன்னை விட அதிகமாக போயிடுச்சு, எனக்கு பிடிக்கல. அல்லது இப்போ நீ சிந்திக்கிறது இது மாதிரி இருக்கு, காலப்போக்கில் உன்னுடைய சூழல் மாறி போயிடுது, உனக்கு கெட்ட நண்பர்கள் வந்துடுறாங்க, அப்போ உன்னுடைய சிந்தனை வேற மாதிரி மோசமாக போயிடுதுன்னு வச்சுங்க, அப்போ என்னால் இதே மாதிரி பிஹேவ் பண்ண முடியுமா? ஸோ உங்ககிட்டையும் அவைகள்லாம் மாறிடும், என்கிட்டையும் அது மாறும், என்கிட்டையும் இதை ரசிக்கிற தன்மை மாறி போயிடும். ஒரு சினிமாவையே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கறது வேற, இப்போ பார்க்கறது வேற மாதிரி இருக்கும். ஒரு போயட்ரியே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி படிச்சீங்கன்னா ஒரு மாதிரி புரியும், இப்போ படிச்சீங்கன்னா அது வேற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். அதே மாதிரி உன்னுடைய சிந்தனைகள் இப்போ இப்படி இருக்கு, ஆனா எனக்கு பிடிக்குது, ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு இது உன் சிந்தனை மாறல, ஆனா அதை ரசிக்கிற தன்மை என்கிட்ட போயிடுச்சு. நான் அதை விட ஒஸ்தியாகவும் போயிடலாம், அல்லது அதை விட மட்டமாகவும் போயிடலாம். அப்ப என்கிட்டயும் மாற்றம் வரும், அல்லது உங்ககிட்டயே கூட மாறிடும். அதனாலதான் அது வேணாம். A pleasant sense of pleasant each on such a day, for these things in themselves, beloved, may be changed, or change for you, உனக்காக நான் என்கிட்டயே மாறி போயிடும், be change or change for you, and love so wrought may be unwrought. So unwrought அண்ணா undone, செயல்படுத்த முடியாம போயிடும். உன்னிடம் மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும், அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ரசனை என்கிட்ட மாறி போய் செயல்படுத்த முடியாம போயிடும். அதனால இது சரியா இருக்காது. neither love me for thine own dear pity's wiping. சிலர் பார்த்தீங்கன்னா அவருடைய கஷ்டமான சூழ்நிலை, அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு அப்படியே அவர் சூழல் தாங்க முடியாம கண்ணீர் சிந்துறா, அழுகிறா.
உடனே நாம் என்ன பண்றோம், அவள் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அந்த கஷ்டங்களை நாம கூட இருந்து அவளுக்கு எல்லா உதவி செஞ்சு அவளுடைய அழுகையை நீக்கிறோம், போக்குறோம், மாறிடுச்சு. அப்போ அவளுடைய அந்த அந்த அழுகின்ற தன்மை, அவளுடைய சூழல் அப்படி இருந்துச்சு. நாம அவளுக்கு அந்த அந்த நிலையிலிருந்து நாம மீட்டிட்டோம். இப்ப மாறிடுச்சுல்ல. அப்போ அவள் அந்த மாதிரி இருக்கா, அவள் துன்பத்தில் இருக்கின்றாள், அவள் கஷ்டத்தில் இருக்கின்றாள், அவள் அழுகிறாள். அவளுடைய அழுகையை துடைப்பதற்காக நான் துணை இருக்கிறேன். துணை இருங்க. ஆனா அதுக்காக நீங்க காதலிச்சீங்கன்னா அந்த கஷ்டம் அவளுக்கு மாறி அவளுடைய பிஹேவியர் வேற மாதிரி மாறிடும். அப்போ அதனால அவளுடைய கஷ்டத்துக்கு நீங்க துணை நிற்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்திற்காக நான் இறக்கப்பட்டு, காதல் என்பது கருணையினால் அல்ல. கருணையினால நீங்க ஒருத்தரை காதலிக்க முடியாது. ஐயோ பாவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு அன்பாக உதவி செய்ய போய் அப்ப அவளுக்கு சரி நமக்காக ஒருத்தன் கிடைச்சிருக்கான்டா அப்படின்னு அவன் நம்மளை பிடிச்சிவா, அப்ப நமக்கு அவளை பிடிச்சி போயிடும். அப்படி இருக்கும். ஒரு கட்டத்துல இந்த சூழல் மாறிடும். இந்த சூழல் மாறும்போது அவளுடைய பிஹேவியரும் மாறிடும், நம்மளுடைய பிஹேவியரும் மாறிடும். ஸோ அதனால நெய்தர் லவ் மீ ஃபார் thine own, உன்னுடைய டியர் பிட்டி. பிட்டி என்றால் இரக்கம். பிட்டி இஸ் வைப்பிங். வைப்பிங் அப்படின்னா டியர், துடைக்கிற. துடைக்கிறது எது? கண்கள். கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர். இரக்கத்தினால் கண்ணீர்களிலிருந்து வருகின்ற கண்ணீருக்காக அவளை நாம் காதலித்தால், மை சீக்ஸ் ட்ரை, மை சீக்ஸ் ட்ரை, என்னுடைய ட்ரை சீக், உலர்ந்த கண்களில் இருந்து வைப்பிங், அதாவது கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீரை நான் துடைத்து உலர்ந்த கன்னங்களாக மாத்துறேன். அப்போ அவள் கண்களில் இருந்து அந்த கண்ணீர் வருகின்ற போது அவளுடைய சூழல் ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல. ஐயோ நம்ம இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம், இந்த கஷ்டத்துல இருந்து யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருப்பா. நாம போய் உதவி செய்யறோம். அப்ப நம்ம உதவி செஞ்ச உடனே அவளுக்கு நம்ம மேல ஒரு ஈர்ப்பு உண்டாகும். உடனே நாமளும் என்ன பண்ணுவோம்னா அதை காதல் நம்பி காதலிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனா அந்த சூழல் மாறிடுது. இப்போ அந்த ஈரம் கசிந்து அந்த கண்களின் அந்த கன்னத்துல இப்போ ஈரம் வரல. ஒண்ணு அவளுடைய சூழல் மாறிடுச்சு. இப்போ அவளுக்கு எல்லா சிச்சுவேஷனும் மாறிடுச்சு. அன்னைக்கு அழுதா, நீங்க கூட நின்னீங்க, உங்களை காதலிச்சா. இப்போ அவளுக்கு சிச்சுவேஷன் மாறிடுச்சு. இப்போ அவளும் மாறிடுவா. அப்போ வேர் இஸ் லவ்? அதனால இந்த அவ அழுகிறா, அவ இரக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி காதலிக்காதீர்கள். மேபி neither love me for thine own dear pity's wiping my cheeks dry. A creature might forget to weep. A creature, ஒரு உயிர், ஒரு உயிரி may forget to weep. அது அழுகிறத ஒரு கட்டத்துல மறந்துடும், நிறுத்திடும். அதாவது நீங்க அழுகிறதுக்காக காதலிச்ச அந்த உயிரியானது அழுவதை நிறுத்தி விட்டது, அழுவதை மறந்து விட்டது. அழுவதை மறந்து விட்டதுன்னா என்ன அர்த்தம்? அந்த அழுகின்ற சூழல் அது மாறி போச்சு. அப்படி போச்சுன்னா who bore your comfort long, உங்களுடைய கம்ஃபர்ட். அவள் கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்க ஹெல்ப் பண்ணது அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆறுதலா இருந்துச்சு. இப்போ அவளுடைய சிச்சுவேஷன் மாறி போச்சு. இப்பொழுது உங்களுடைய சப்போர்ட் அவளுக்கு ஆறுதலா இருக்காது. யுவர் கம்ஃபர்ட் லாங் and lost your love thereby. அதனால் அவள் அந்த காதலை இழந்து விடுவாள், ஏற்க மாட்டாள். அதனால அவ கஷ்டத்துல இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா, துன்பத்தில் இருக்கின்றாள் என்பதற்காக நீங்கள் உதவி செய்யலாமே ஒழிய, அப்போ அந்த உதவி செய்யும் பொழுது அவள் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய ஈர்ப்பை வைத்து கொண்டு நாம் அவளை காதலிக்க ஆரம்பிச்சோம்னா கடைசியில் நாமளும் ஏமாந்துதான் போயிடுவோம். தை கம்ஃபர்ட் லாங் and love thy love thereby. But ஆகவே love for love's sake, காதலை காதலுக்காக காதலியுங்கள். love for love's sake, காதலுக்காகத்தான் காதலிக்க வேண்டுமே ஒழிய பார்வைக்காக, நடந்து கொள்கின்ற விதத்திற்காக, அவருடைய இதுக்காக அதுக்காகன்னு காதலிக்க கூடாது. and love for love's sake, that evermore that may love on through love's eternity. eternity என்றால் permanent அர்த்தம். permanent, நிரந்தரமான, beyond
the words, வார்த்தைகளினால் விவரிக்க முடியாத காதலாக அதுதான் இருக்கும். அந்த காதல், அதாவது லவ் ஃபார் லவ் சேக்குங்கிற காதல் விவரிக்க முடியாத காதலாக இருக்கும். இட்டர்னிட்டி என்றால் பெர்மனன்ட், நித்தியம்னு அர்த்தம். அது பெர்மனண்டா இருக்கும், மாறாது. ஏன்னா காதலுக்கு அவளை நான் ரொம்ப நேசிக்கிறேன், இருக்கும் மட்டன குறையெல்லாம் இருக்கு, ஓகே குறை இருக்கு, இருக்கட்டும், எனக்கு அவளை பிடிக்குது. அவசர சமயங்கள் ரொம்ப கத்துவா, ஓகே எனக்கு பிடிக்குது. அவளிடம் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் தாண்டி அவளிடம் இருக்கக்கூடிய நிறைகளையும் நேசித்து குறைகளையும் சகித்து கொண்டு உங்களால காதலிக்க முடிஞ்சா அந்த காதல் எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும். அது இல்லாம நான் இதுக்காக காதலிச்சேன், அதுக்காக காதலிச்சேன், அப்படி இப்படி நீங்க எதுக்காக போய் காதலிச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க, அது காதலாக இருக்காது என்று சானட் 14ல எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் சொல்றாங்க. தேங்க்யூ.